Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with me, Meenu Narayanan, your social science teacher. நாம இப்போ 9th standardக்கு we've already seen the lessons. So book back exercises தான் deal பண்ணிட்டு இருக்கோம். On that note, here we are with History Industrial Revolution chapter 9. Okay, so உங்களோட book back exercises தான் completely revise பண்ண போறோம். And everybody watching the video, please take your textbooks. கூடவே நீங்களும் revise பண்ண ஆரம்பிங்க. Okay, yes. ஸோ இந்த ஃபுல் வீடியோவோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் செக் இட் அவுட். நம்ம இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் த பிடிஎஃப் இன் த டிஸ்கிரிப்ஷன் டவுன் பிலோ. ஓகே, ஸோ எல்லாரும் மறக்காமல் வீடியோவும் பாருங்கள் அண்ட் கெட் த நோட்ஸ் ஃப்ரம் த பிடிஎஃப். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், everybody pay attention. Who established the first steamboat service? So first steamboat service, Arkwright, Samuel Crompton, Robert Fulton or James Watt? James Watt. சொல்லி யோசிச்சு பாருங்க யாரு அப்படின்னு. ஸோ இட் இஸ் ராபர்ட் ஃபுல்டன். ஸ்டீம் என்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜேம்ஸ் வாட். ஓகே, ராபர்ட் ஃபுல்டன் வந்து ஸ்டீம் போட் சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ராபர்ட் ஃபுல்டன். ஓகே, ராபர்ட் ஃபுல்டன். எஸ். Why was Manchester considered ideal for? So எதுக்கு ideal? Availability of land, rich human resources, better living condition, cool climate. எதுக்கு? So it is the cool climate. Yes. So cool climateக்கு தான் வந்து ஒரு சூப்பர்பான பிளேஸாக மேன்செஸ்டரை வந்து ஐடியல் அப்படின்னு சொல்கிறாங்க. Revise it with me everybody. Who invented sewing machine? Sewing machine வந்து Elias Howe. ஸோ எலியஸ் ஹோங்கிறவங்க ஸ்விங் மிஷின் கண்டுபிடிச்சாங்க. விச் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ்ட் ஸ்டீம் என்ஜின் இன் ஃப்ரான்ஸ்? ஸோ ஃப்ரான்ஸில் ஸ்டீம் என்ஜின் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால்? வெந்தேல். ஸோ வெந்தேல் அப்படிங்கிறவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் லெசன் வேணும், ஜியாகிரஃபின்னு இந்த லெசன் வேணும், சிவிக்ஸில் இந்த லெசன் வேணும், எக்கனாமிக்ஸில் இந்த லெசன் வேணும்னு. அந்த பேசிஸில் தான் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் கொண்டு வர போகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் என்னென்ன லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் கஷ்டமாக இருக்குது, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த எக்ஸசைசஸ் தான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸாக வரப்போகுது. ஓகே, எஸ். ஸோ ஹூ கால்ட் ஸ்லாட்டர் த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்? ஸோ யார் வந்து ஸ்லாட்டரை வந்து அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஃபாதர்னு கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு தி ஆன்சர் இஸ் ஆண்ட்ரூ ஜாக்சன். ஸோ இஃப் இட் இஸ் நாட் வெரி கிளியர்லி ஹைலைட்டட், ப்ளீஸ் நோட் இட் இஸ் Andrew Jackson. Okay, so which of the following is observed to be commemorated? The Haymarket massacre. Haymarket massacre எப்போ அப்படின்னா இட்ஸ் லேபர் டே அப்படின்னு சொல்றாங்க. லேபர் டே இஸ் தி ஆன்சர். அண்ட் ஜால்வரின் கஸ்டம்ஸ் யூனியன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? ஸோ இட் இஸ் ஜெர்மனியில் ஃபார்ம் பண்ணாங்க. ஜால்வரின் ஜெர்மனி. ஓகே, எஸ். Who produced the first batch of automobiles in France? So it is Armand Peugeot. Armand Peugeotங்கிறது தான் Armand Peugeot automobiles. ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லேயே ஏல ஆரம்பிக்கிற நேம் வந்து Armand Peugeot தான். ஸோ Armand Peugeot ஏல ஆரம்பிக்கிறது ஆட்டோமொபைல்ஸ் ஏ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வாட் வாஸ் த இன்வென்ஷன் தட் ரிமூவ் சீட்ஸ் ஃப்ரம் காட்டன்? காட்டன் ஜின்ல இருந்து இது இப்படி சுற்றி காட்டன் சீட்ஸையும் காட்டனையும் செப்பரேட் பண்ணாங்க. யூ கேன் see it from the image. Okay. So which of the following was used as the fuel in olden days to smelt iron? Coke, charcoal, firewood, paper. எதை யூஸ் பண்ணாங்க? Obviously it is charcoal. கரியை தான் வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணாங்க. So you know it. Okay. So next fill in the blanks. Dash. So உங்களுக்கு voting rights to men in England என்னன்னு சொன்னாங்க? So change the way roads built around the world. எது? And Dash discovered a faster and cheaper method of steel production. Dash advocated scientific socialism. The first railroad line started in Germany was in the year. So இதெல்லாம் தான் questions and here you go the answer. So first one is Charters and John Loudon McAdam, Henry Bessemer, Karl Marx, December 1835. So இதெல்லாம் தான் answers. Okay, yes. So correct statement என்னன்னு கண்டுபிடிங்க. So British mine owners were faced with the problem of water seeping into their mines
employing human labor was cheap for this work. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மைன் ஓனர்ஸ்க்கு வந்து வாட்டர் ப்ராப்ளம் இருந்தது. ஹியூமன் லேபர் ரொம்ப சீப்பாக இருந்தது. நியூட்டன் இன்வென்டட் a steam engine to pump out water out of the mines, and water had to be removed from the coal to get the mines. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ஏதோ 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டுன்னு தோணுது. உங்களுக்கு எதெல்லாம் கரெக்டுன்னு தோணுது? ஸோ எஸ், ஸோ சொன்ன மாதிரி 1 and 4 தான் கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்டன் வந்து ஸ்டீம் இன்ஜினை இன்வென்ட் பண்ணலை. இட் வாஸ் ஜேம்ஸ் வாட், நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அண்ட் சீப் லேபர் வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ்லலாம் கிடைக்காது. இந்தியாவில் வேணால் உங்களுக்கு வேலை சீப்பாக கூலி இல்லாமல் முடியும், பட் மற்ற கண்ட்ரீஸில் அது கிடைக்காது. ஸோ 2 and 3 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. 1 and 4 தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரிட்டிஷ் மைன் ஓனர்ஸ் ஃபேஸ்ட் வித் த ப்ராப்ளம் ஆஃப் வாட்டர் சீப்பிங் இன் டு தேர் மைன்ஸ். அவங்க மைன்ஸ்குள்ளே வாட்டர் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. வாட்டர் ஹேட் டு பி ரிமூவ் டு கெட் கோல் இன் மைன்ஸ். அந்த வாட்டரை எடுத்தால் தான் மைண்டில் இருக்கிற கரியை இது பண்ண முடியும். ஸோ 2மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, எஸ். ட்ரேட் யூனியன்ஸ் were formed by laborers to get their rights. ட்ரேட் யூனியன்ஸ் இருக்குமா? Germany's political setup was the most significant challenge for the Industrial Revolution. To protect the capitalists, Karl Marx advocated socialism. Okay, there were no natural resources in Germany. அப்படியா? ஸோ இங்கே இதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் கரெக்ட். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இல்லாமல் எப்படி ஒரு கண்ட்ரி இருக்க முடியும்? ஸோ கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 4 ராங்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 4 ராங்குன்னா ஆப்ஷன் சி கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோர் பொலிட்டிக்கல் செட்டப் வந்து இல்லை. ஸோ ஜெர்மனிஸ் பொலிட்டிக்கல் செட்டப் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்ச். எஸ், இப்போ நீங்கள் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் ஒரு பக்கம் அண்ட் பீப்புள் ஒரு பக்கம். ஸோ அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ ஜெர்மனிஸ் பொலிட்டிக்கல் செட்டப் தான் வந்து ஒரு சேலஞ்சாக இருந்தது ஃபார் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். மற்றபடி ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங். ஓகே, எஸ். ஒர்க்கர்ஸ் ஹேட் ரைட்ஸ் டு கெட் ஹாலிடேஸ். ரீசன் என்னன்னா they were laws to protect the workers. இப்போ பார்த்தீங்கன்னா assertion அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அந்த assertion-ஐ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரீசன் இருக்கணும். இஃப் யூ ரீட் assertion அண்ட் ரீசன் ரெண்டுமே ஒரு மாதிரி கோரிலேட்டடாக தெரியணும். ஒர்க்கர்ஸ்க்கு ஹாலிடேஸ்க்கான ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒர்க்கர்ஸோட ரைட்ஸை லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே கோரிலேட் ஆகுதா? அப்போது assertion அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ஸோ assertion அண்ட் ரீசனாக கரெக்டாக இருந்து ரீசன் கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் assertion-ஆக இருந்தால் அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ போத் assertion அண்ட் ரீசன் ஆர் ராங் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ ஒர்க்கர்ஸ் ஹேட் ரைட்ஸ் டு கெட் ஹாலிடேஸ் அண்ட் தேர் வேர் லாஸ் டு ப்ரொடெக்ட் ஒர்க்கர்ஸ். இதெல்லாம் எப்போல இருந்துன்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர், எஃப்டிஆர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ்க்கான லேபர் ரைட்ஸ் வேணும்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு லிமிட் இல்லை, எவ்வளோ கேஷுவல் ஹாலிடேஸ் கிடைக்கணும்னு லிமிட் இல்லை, அண்ட் எவ்வளோ அவங்களுக்கான லாஸ் இல்லை, எதுவுமே ப்ரொடெக்ட் பண்ணப்படலை. ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் காட் ஆல் தீஸ் இன் டு ஒர்க். ஓகேங்களா? எஸ், ஸோ போத் assertion and reason are wrong. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லாட்டர் வாஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். His spinning textile mill was duplicated and his techniques became popular. So assertion and reason correcta என்னவா இருக்கோ இது? So it is assertion is correct, reason is the correct explanation of assertion. So ஸ்லாட்டரோட ஸ்பின்னிங் டெக்ஸ்டைல் மில் வந்து டியூப்ளிகேட் பண்ணி அதோட டெக்னிக்ஸை வந்து ரொம்ப பாப்புலர் பண்ணாங்க. ஸ்லாட்டரை வந்து ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கூப்பிட்டாங்க. போத் ஆர் கரெக்ட் அண்ட் assertion and reason explain பண்ணுது. Okay, so next question, brief answers. What was called the condition of laborers' houses during the Industrial Revolution? அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ அவங்க வீடோட கண்டிஷன் எப்படி இருந்தது? ஸோ the housing was tiny, dirty, sickly for the laboring class. Workers had no time to clean or change their own atmosphere, even if they had wished to, leading to the outbreak of typhoid, cholera, smallpox. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா டைஃபாய்ட், காலரா, ஸ்மால் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. அவங்களோட ஹவுசிங் எல்லாம் சின்னதாக, அழுக்கா, டைனி, டர்ட்டி, ரொம்ப சிக்காக இருந்தாங்க எல்லாரும். அண்ட் அவங்களே நினச்சாலும் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது.
ஏன்னா அவங்க எல்லாருமே டிசீஸ்டாக இருந்தாங்க. என்ன டிசீஸ்? டைஃபாய்ட், காலரா, ஸ்மால் பாக்ஸ். ஸோ the housing was tiny, dirty, sick for the laboring class. Workers had no time to clean or change their own atmosphere, even if they had wished to, leading to the outbreak of, அதனால என்னாச்சு, அவங்களுக்கு ரொம்ப டர்ட்டி அட்மாஸ்பியர் இருந்ததுனால நிறைய டிசீஸ் அவுட் பிரேக் ஆயிடுச்சு. டைஃபாய்ட், காலரா, ஸ்மால் பாக்ஸ். 3 easy points, you can easily do it. Okay, so account on urbanization in England. Urbanனா என்ன? சிட்டி. ஸோ இங்கிலாந்து வந்து அப்படியே ஒரு அட்மாஸ்பியர், அப்படியே ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பக்கா சிட்டியாக மாறின ப்ராசஸ் தான் கேட்குறாங்க. urbanization in England. With the advent of the Industrial Revolution, England became the workshop of the world. People started moving to industrial towns, giving up agriculture. ஸோ அவங்க அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ்க்கு மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ அதனால தான் அட்வென்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட படிக்கல்லாம் இருந்திருக்கு. ஸோ அங்கே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்பார்க் ஆன உடனே வேர்ல்டோட ஒர்க் ஷாப்பாக பல மெஷின்ஸும் மெக்கானிசம்ஸும் கொண்டு வந்தது இங்கிலாந்து. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்புலேஷன் growth, மைக்ரேஷன், urbanization. ஸோ இந்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பாப்புலேஷன் growth, ரிப்பீட் ஆஃப்டர் மீ. மைக்ரேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல், மூவ் பண்ணுறது. ஸோ அர்பனுக்கு ரூரல் ஏரியா, கிராமத்துலேருந்து சிட்டிக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் வாஸ் தேர். urbanization, நல்லா வந்து நகரமயம் ஆகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சிட்டி டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. இதெல்லாம் தான் மேஜர் சோஷியல் சேஞ்சஸ். இந்த கீவேர்டெல்லாம் கண்டிப்பாக உங்களோட ஆன்சரில் இருக்கணும். பாப்புலேஷன் growth, migration, urbanization were the major social changes. Small towns became large cities. The city of London grew from a population of 2 million in 1840 to 5 million in 40 years. ஸோ 2 மில்லியன்ல இருந்தது 5 மில்லியனாக மாறிச்சு. ஸோ அந்த அளவுக்கு பாப்புலேஷன் growth இருந்திருக்கு. ஓகே, ஸோ என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அர்பனைசேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப படிக்கல் மாதிரி இருந்தது. இங்கிலாந்து became the workshop of the world. People started moving to industrial towns and gave up agriculture. அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்புலேஷன் growth, மைக்ரேஷன், urbanization, இந்த 3 கீவேர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் were the major social changes. Small towns became large cities. City of London grew from population of 2 millionலேருந்து உங்களுக்கு 5 million வரைக்கும் within 40 years grow ஆக ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? எஸ். Attempt to note on Haymarket massacre. Haymarketல அப்படி என்ன ஒரு மாஸ் கில்லிங் நடந்தது, எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னா, a labor protest took place on 4th of May 1886. Okay, at Haymarket Square in Chicago. What began as a peaceful rally in support of workers striking for an 8-hour, பாருங்க, see here, 8-hour day resulted in the killing of several workers by the police. So இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு போராட்டமாக, எங்களுக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்போம், அதுக்கான கூலியை கொடுங்கன்னு சொல்லி ஆரம்பித்தது வந்து நிறைய பேரை வந்து கொன்று போலீஸ் வந்து அசால்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு அட்டாக்காக மாறிடுச்சு. ஓகே, ஸோ அமைதியான ஒரு போராட்டமாக ஆரம்பிச்சது, போலீஸ் எல்லாம் அடிச்சு எல்லாரையும் வந்து கில் பண்ணிட்டாங்க. ரிசல்டட் இன் த கில்லிங் ஆஃப் செவரல் ஒர்க்கர்ஸ் பை த போலீஸ். ஸோ நான் இது சொன்னேன்ல, இந்த ஹேமார்க்கெட் மேசக்கர் வர வரைக்கும் உங்களுக்கு 8 hours ஒர்க் பண்ணணும்னோ இந்த லீவ் எல்லாம் கொடுக்கணும்னோ எந்த லாவும் அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஃபோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய லாஸ் வந்துச்சு. இந்த மாதிரி லாஸ் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க போராட்டம் பண்ண போகிறாங்க? ஸோ லேபர் ப்ரொடெஸ்ட் டுக் பிளேஸ் ஆன் எப்போ, இந்த டேட் இம்பார்ட்டன்ட், 4th of May 1886 at Haymarket Square in Chicago. ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் began as a peaceful rally. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரேலியாக எல்லாரும் சேர்ந்து they supported for the workers striking for 8-hour day. So 8-hour work day போதும். It resulted in complete killing of several workers by the police. அதுதான் massacreன்னு சொல்றாங்க. To commemorate the Haymarket affair, 1 of May
1887 is observed as Labor Day. இப்போ வரைக்கும் மே டே, மே 1 உழைப்பாளர் தினம், தலை பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுதான் வந்து மே 1ங்கிறது உழைப்பாளர் தினம். அந்த உழைப்பாளர்கள் அவங்களுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு நோபல் காஸ்க்காக ஸ்ட்ரைக் பண்ண அந்த நாள், அவங்கெல்லாம் உயிரிழந்த அந்த நாளை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக 1st of May 1887 வந்து நாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். லேபர் டே, மே டே அப்படின்னு சொல்லுவாங்க, உழைப்பாளர்கள் தினம். ஓகே, இப்போ அந்த ஹிஸ்ட்ரி புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ வாட் டு யூ நோ அபவுட் லூயி ரெனால்ட்? ரெனால்ட் தானே உங்களுக்கு தெரியும், the car. So in 1898, Louis Renault built a quadricycle. From then onwards, he began to produce large quantities under his company, the Société Renault de Frères கம்பெனி ரெனால்ட் பிரதர்ஸ். ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. குவாட் அப்படின்னாலே 4, பைசைக்கிள்னா 2 வீல், குவாட்ரி சைக்கிள்னா 4 வீல் உள்ள ஒரு மெக்கானிசம் கொண்ட ஒரு வெஹிக்கிளை கண்டுபிடிச்சாரு. 1898 பில்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவர் லார்ஜ் குவான்டிட்டிஸில் அவரோட கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். இதெல்லாம் ஃப்ரெஞ்சில் இருக்குது. சொசைட்டே ரெனால்ட் ஃப்ரேஸ், கம்பெனி ரெனால்ட் பிரதர்ஸ்னு அர்த்தம். சொசைட்டே ரெனால்ட் ஃப்ரேஸ்னால் கம்பெனி பை ரெனால்ட் பிரதர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எஸ். So highlight any 2 important results of industrial revolution. Industrial revolution வந்ததோட important விளைவுகள் என்ன? The invention of flying shuttle by John Kay and the invention of Hargreaves, Arkwright and Crompton within 30 years accelerated the process of spinning and weaving. Because of the loss of the market for hand-woven goods, India lost its old industrial position and became an exporter of raw material. Okay, so flying shuttle வந்து ஜான் கே இன்வென்ட் பண்ணாரு. ஹார்கிரீவ்ஸ், ஆர்க்ரைட், கிராம்டன் இவங்க எல்லாரும் கொண்டு வந்த கண்டுபிடிப்புகள் வந்து 30 இயர்ஸில் அப்படியே வந்து ஸ்பின்னிங் அண்ட் வீவிங், ஸ்பின் பண்ணுறது, துணி நெய்யறது, இந்த ப்ராசஸை வந்து சூப்பராக ஒரு க்ரோத் கொண்டு வந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அக்ரவேட் ஆயிடுச்சு, ஆக்சிலரேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சூப்பர் க்ரோத் கொடுத்தது. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ட்? ஸோ இவ்வளோ நல்ல க்ரோத் அடைஞ்சிட்டு இருக்கும்போது திஸ் பிகாஸ் ஆஃப் த லாஸ், இவங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இவங்க சூப்பராக க்ரோ ஆயிட்டாங்கிறதுனால இந்தியாவுக்கு தான் லாஸு. இந்தியா லாஸ்ட் இட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து கையால் ஒரு மிஷின் வந்துருச்சுன்னா, ஒரு மிஷின் வந்து மனுஷங்களை விட எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு கையால் வேலை செய்யக்கூடிய அந்த ஹேண்ட் வூவன் கூட்ஸ், ஹேண்ட் வூவன் க்ளோத்ஸ், இதுக்கெல்லாம் வேல்யூ குறைஞ்சிருச்சு. இந்தியா வந்து அதில் டாப். ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரீஸ், கைத்தறி நெசவாளர்கள்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இந்தியா ரொம்ப டாப்பாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மெஷின்ஸ் வந்த உடனே இவங்களோட வாழ்வாதாரம் அடிப்படைப்பட்டுச்சு. நாம் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கூட்ஸ், காட்டன் ஹேண்ட் வூவன் கூட்ஸ் வந்து வேர்ல்ட்லேயே டாப் லெவலில் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணி எல்லார் கண்ட்ரிக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்னாச்சு? காட்டன் மட்டும் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ரா மெட்டீரியலோட எக்ஸ்போர்ட்டராக மாறிட்டோம். ஓகேங்களா? நம்ம வந்து we were top exporters of handloom goods, cotton, hand woven, கையிலே நெய்யப்பட்ட க்ளோதிங், அதெல்லாம் வந்து கொடுக்கறதுல நாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போது மிஷின் வந்த உடனே இப்போ பாருங்கள், ஹார்கிரீவ்ஸ், ஆர்க்ரைட், கிராம்டன் இவங்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க மிஷின். ஃப்ளைங் ஷட்டில் ஜான் கே கொண்டு வந்துட்டாரு. இவங்கெல்லாம் உள்ளே வந்த உடனே நம்மளோட வேல்யூ குறைஞ்சு நம்ம வந்து காட்டன் மட்டுமே, ரா மெட்டீரியல் மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரியாக மாறிட்டோம். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வீவர்ஸ் ஹூ வேர், ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான். நீங்கள் இது வரைக்கும் எழுதினாலே போதும். தீஸ் 2 points are more than enough. Weavers who were wrecking about an independent livelihood were thrown out of employment. ஸோ அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் ஆக்சுவலாக ரெக்கிங் வரக்கூடாது, எக்கிங் அவுட். உங்களுக்கு மீனிங் புரியலன்னா லீடிங் எழுதிக்கோங்க. லீடிங். ஸோ வீவர்ஸ் who are leading an independent livelihood. ஸோ அவங்களுக்கு லீடிங், they were having an independent livelihood. இப்போ வந்து அவங்களுக்கு வேலை இல்லை. அண்ட் பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரி வந்து சீப் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் இந்தியன் மார்க்கெட்ஸில் நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இது எழுதினாலே போதும். நெக்ஸ்ட், ஆன்சர் இன் டீட்டெயில். ஸோ ஆன்சர் இன் டீட்டெயிலில் என்யூமரேட் த காசஸ் ஃபார்
the second industrialization in the USAன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டாவது தடவை செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் யூஎஸ்ஏல வர்றதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, a shift from the manual labor based to more technical and machine based manufacturing நடந்திருக்கு. ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ மேனுவலாக உங்களுக்கு வந்து மனுஷனே வந்து பண்ணிட்டு இருந்த கூட்ஸ் ஹேண்ட் மூமெண்ட்க்கு முதல்ல மெஷின் பேஸ்டு. ஸோ நான் வந்து நீங்கன்னு சொல்லி நாமெல்லாம் சேர்ந்து கையால் ஒரு பொருளை பண்ணுறதுக்கும் ஒரு மெஷின் ஒரு பொருளை பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஷிஃப்ட் தான் நடந்தது. ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மார்க் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். சாமுவல் ஸ்லாட்டர், a citizen of England, having worked at cotton mill from age 10, had gained enough experience to operate a mill. So Samuel Slaughter அப்படிங்கிறவர் வந்து இங்கிலாந்து சிட்டிசன். அவர் வந்து ஒரு 10 வயசுலேருந்தே அந்த மில்லில் ஒர்க் பண்ணி அவருக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மில்லை நடத்துறதுக்கு கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னாச்சு, ஒரு மேனுவல் லேபர் மனுஷங்க அவங்க செய்கிற கூட்ஸை விட மிஷின் செஞ்சால் என்ன அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிற ஷிஃப்ட் தான் நடந்தது. a shift from, repeat after me, a shift from manual labor based to more technical and machine based manufacturing industry marked the industrial revolution in the United States. ஸோ அந்த ஒரு ஷிஃப்ட் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கான ஒரு மேஜர் ஈவெண்ட்டாக இருந்தது யுனைடெட் ஸ்டேட்ஸில். சாமுவல் ஸ்லாட்டர் அப்படிங்கிறவர் வந்து இங்கிலாண்டோட சிட்டிசன். 10 வயசுலேருந்தே வந்து காட்டன் மில்ல ஒர்க் பண்ணுறாரு. and he had gained enough experience to operate a mill. Samuel Slaughter, a citizen of England, having worked at cotton mill since the age of 10, had gained enough experience to run or operate a mill. ஸோ இவர் மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்டும் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஒரு மெக்கானிக்கல் ஷிஃப்ட், அதாவது கையால் மேனுவல் லேபர்லேருந்து ஒரு டெக்னிக்கல் மெஷின் பேஸ்டு லேபர், அந்த ஷிஃப்ட் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை யூஎஸில் மார்க் பண்ணிச்சு. சாமுவல் ஸ்லாட்டர் 10 வயசுலேருந்தே காட்டன் மில்லில் ஒர்க் பண்ணதால நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தார். ஓகே, ஸோ ஆன் லேர்னிங் தட் அமெரிக்கன்ஸ் வர் இன்ட்ரெஸ்டட் இன் த நியூ டெக்னிக்ஸ். ஸோ புது டெக்னிக்ஸ் இந்த மாதிரி, ஓகே, அவங்களுக்கு மெஷினு டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அமெரிக்கன்ஸ்க்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்லாட்டர் டிபார்ட்டட் ஃபார் த நியூயார்க் 1789 illegally. So Slaughter offered his services to Moses Brown, a leading Rhode Island industrialist who had earlier made an unsuccessful attempt to operate a mill. ஸோ அமெரிக்கன்ஸோட வீக்னஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டார் இந்த இங்கிலாந்துக்காரரான ஸ்லாட்டர். அவர் என்ன நினச்சாருன்னா, எங்களுக்கு இந்த நியூ டெக்னிக்ஸ், நியூ மெஷினரி இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நியூயார்க்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி ஹி டிபார்ட்டட் ஃபார் நியூயார்க். அவரோட சர்வீஸை மோசஸ் ப்ரவுன் அப்படிங்கிறவருக்கு அவரோட சர்வீசஸை கொடுத்தாரு. அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து மில் ஆப்ரேட் பண்ணுறதுல அட்டெம்ப்ட் ரொம்ப அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டெம்ப்ட் பண்ணவர்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக ஸ்லாட்டர் கிளம்பி போனார். ஓகேங்களா? Brown agreed, and in consequence the mill became operational in 1793. Brown வந்து ஒத்துக்கிட்டாரு, ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அந்த மில் வந்து உங்களுக்கு நடைபெறவும் ஆரம்பிச்சிடுச்சு 1793லேருந்து. being the first water powered roller spinning textile mill in the Americas. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரோலர் ஸ்பின்னிங் டெக்ஸ்டைல் மில் வந்து இந்த மாதிரி தான் 1793 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. Slaughter's mill had been duplicated by many other entrepreneurs. As Slaughter grew wealthier and his techniques more and more popular, Andrew Jackson, the US president, hailed him as the father of the American Revolution. ஸோ ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படிங்கிற யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஸ்லாட்டரோட டெக்னிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அவர் இன்னும் நிறைய வெல்த்தியர், அவர் இன்னும் நல்ல பணக்காரனாகவும் அவரோட டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகவும் அவரை வந்து நீங்கள் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னோடியாக இருந்திருக்கீங்க, நீங்கள் தான் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? எஸ். ஸோ த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் 19th century, இது வந்து ஃபுல் ஆன்சர் நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன், எது நீங்கள் எழுதினா போதும் அப்படின்னு. The United States in the 19th century began to show technological innovation. Robert Fulton established the steamboat service on the Hudson River.
Samuel F.B. Morse's invention of the telegraph and Elias Howe's invention of the sewing machine became before the Civil War 1860 to 1865 முன்னாடி அது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. After the Civil War, industrialization went on at a frantic pace. In 1869, the first transcontinental railroad was completed to transport people, raw materials and products. Transcontinental அப்படின்னா என்ன? ஒரு கான்டினென்ட்டும் இன்னொரு கான்டினென்ட்டுக்கும் மூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். யூரோப்லேருந்து அமெரிக்கா அந்த மாதிரி 2 கான்டினென்ட்னு வச்சுக்கோங்க. யூரோப்லேருந்து ஏஷியா 2 கான்டினென்ட். ஸோ 2 கான்டினென்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரயில்வே நெட்ஒர்க்கை 1869 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பீப்புள், ரா மெட்டீரியல், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு கான்டினென்ட் விட்டு இன்னொரு கான்டினென்ட். அதுதான் டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில் ரோடு. There was unprecedented urbanization. எதிர்பார்க்காத ஒரு பயங்கர வளர்ச்சி, நகரமயமாகுதல் தான் urbanization. ரொம்ப குவிக்காக இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால அமெரிக்கா ஒரு பர்ஃபெக்ட் அர்பன் சென்டராக மாறிடுச்சு. Territorial expansion in the US. As a result, between 1860 and 1900, 14 million immigrants came to the country, providing workers for a variety of industries. The invention of electric bulb by Thomas Alva Edison in 1879, telephone by Alexander Graham Bell in 1885 changed the world beyond recognition. Andrew Carnegie established the first steel mills in the US for mass production. He acquired the business interests in the mines and produced the raw materials for steel, mills and ovens that created the final product, and the railroad and shipping lines that transported goods, thus controlling every aspect of the steel making process. Okay, John D. Rockefeller merged the operation of many large companies to form a trust. His Standard Oil Trust came to monopolize 90% of the industry and reduced competition. ஸோ மொனோபொலினா என்ன? அவர் தான் தனிச்சையாக அந்த ஒரு கண்ட்ரி, அந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் ட்ரஸ்ட் அவங்களோட ஒரு ட்ரஸ்ட் மட்டுமே லீடிங்காக இருந்தது. பாக்கி எந்த காம்படிஷனும் இல்லை. ட்ரஸ்ட் ஆயில்னால் அது ஒன்று தான், அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மொனோபொலியாக இருந்தது. மோனோனா சிங்கிள். These monopolies affected smaller companies and even threatened them. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இருக்கும்போது நம்மளாம் எப்படி சர்வைவ் ஆக முடியும், நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் ரொம்பவே த்ரெட்டன் ஆயிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஓகே, ஸோ த US கவர்மெண்ட் சப்போர்ட்டட் இண்டஸ்ட்ரியல் growth by providing land for எதுக்கெல்லாம்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெயில் ரோட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணாங்க, பாதுகாப்பு பண்ணாங்க அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் ஃபாரின் காம்படிஷன். ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்காக நாங்கள் லேண்டு ப்ரொவைட் பண்ணுறோம், ரெயில் ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காம்படிஷன்லேருந்து அவங்கள பாதுகாத்தாங்க. த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் quickened the process of the transition of the United States from rural to the urban society. ஸோ எப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உள்ளே வந்ததோ, கையால் செஞ்சிட்ருக்கிற கூட்ஸ்லேருந்து டெக்னிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் கூட்ஸுக்கு எப்போ ஷிஃப்ட் ஆனாங்களோ அப்போவே வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் யூஎஸில் வந்துருச்சு. யூஎஸில் எப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததோ அப்போ உடனே ஒரு ரூரல்லேருந்து அர்பன் சொசைட்டிக்கு கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க, அர்பனைசேஷன் நடந்தது. ஓகேங்களா? யங் பீப்புள் ரேஸ்ட் ஆன் ஃபார்ம்ஸ் saw greater opportunities in the cities and moved there, as did millions of immigrants from Europe. ஸோ உங்களுக்கு கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம் சிட்டிக்கு போகிறது ஓகே, அந்த நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு, யூரோப் வேற கான்டினென்ட்லேருந்து அமெரிக்காவில் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்தாங்க, ஒரு கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட் வந்தாங்க. ப்ரொவைடிங் ஹவுசிங் ஃபார் ஆல் த நியூ ரெசிடென்ட்ஸ் ஆஃப் சிட்டிஸ் வாஸ் அ ப்ராப்ளம். கண்டிப்பாக எல்லாருக்கும் வீடு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர முடியாது. மெனி ஒர்க்கர்ஸ் ஃபவுண்ட் தெம்செல்ஸ் லிவிங் இன் அர்பன் ஸ்லம்ஸ். அப்படிதான் இந்த ஸ்லம்ஸ் அப்படிங்கிறது, அந்த சேரி குப்பம் அதெல்லாம் தான் ஸ்லம்ஸ், அதெல்லாம் கிரியேட் ஆகுது. Open sewers ran alongside roads and the water supply was contaminated and disease causing. ஸோ உங்களுக்கு ஸ்லம்ஸ் கிரியேட் ஆகுதுனாலே சியூவர்ஸ் டிச் எல்லாம் ஓப்பனாக இருக்கும், ரொம்ப கண்டாமினேட்டடாக இருக்கும், நிறைய டிசீசஸ் வரும், இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் தென் ஸோ இது ரொம்ப பெரிய கொஷின் தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எது எது படிக்கணும்
அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் லேபர்லேருந்து ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டது. அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை மார்க் பண்ணிச்சு. இதை இன்ட்ரோவாக வச்சுக்கோங்க. ஓகே, ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் கதை. இது நமக்கு கதை தேவையில்லை. இதுவும் நமக்கு கதை தேவையில்லை. இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட். இங்கே பாருங்க, பை 1800 இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ரெவல்யூஷன் சொன்னாங்க இல்லையா? இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், ராபர்ட் ஃபுல்டன், இதெல்லாம் கதை தான் அகெயின். ஓகே, ஸோ உங்களுக்கு கதையாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ராபர்ட் ஃபுல்டன் ஸ்டீம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து மார்சஸ் வந்து உங்களுக்கு டெலகிராஃபு, எலியஸ் ஹோவ் வந்து சூவிங் மிஷின். யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அண்ட் தென் நமக்கு திருப்பி வருதுல்ல இது ஃபுல்லு கதை. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பாருங்க. த இன்வென்ஷன் ஆஃப் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து உங்களுக்கு என்ன கொண்டு வந்தார்? ஹி brought in. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து உங்களுக்கு பல்பு, டெலிஃபோன், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கதை தான், ஃபுல்லு கதை. ஓகே, இது வேண்டாம். ஸோ இதுவும் வேண்டாம். இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். யூஎஸ் கவர்மெண்ட். ஓகே, யூஎஸ் கவர்மெண்ட் அண்ட் தென் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் யூ எண்ட் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மினிமைஸ்டாக தோணும். எல்லாரும் என் கூடவே வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் நோட் டவுன் த பாயிண்ட்ஸ். காசஸ் ஆஃப் செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் த யூஎஸ்ன்னு கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் யூஎஸில் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அ ஷிஃப்ட் ஃப்ரம் ஒரு மேனுவல் லேபர். ஓகேங்களா? ஸோ மனுஷன் பண்ணிட்டு இருந்தால அதுலேருந்து மெஷின் பண்ண ஆரம்பிச்சது. ப்ளீஸ் நோட் தி கீவேர்ட்ஸ். மேனுவல் லேபர்லேருந்து ஒரு மெஷின் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை யூஎஸில் ஒரு ஆரம்ப காட்டமாக இருந்தது. ஸோ இப்போ சாமுவல் ஸ்லாட்டர் வந்து சிட்டிசன் ஆஃப் இங்கிலாந்து, அவருக்கு நல்ல 10 வயசுலேருந்தே வந்து காட்டன் மில்லில் ஒர்க் பண்ணதுனால இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருந்தது. இந்த 2 பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கதை, இது நமக்கு வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட். பை 1800 ஸ்லாட்டர்ஸ் மில் வந்து டூப்ளிகேட் பண்ணி மெனி ஆண்டர்பிரனர்ஸ் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனால ஸ்லாட்டர் வந்து ரொம்ப பணக்காரன் ஆயிட்டாரு. அண்ட் அவரோட டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாச்சு, ரொம்ப பாப்புலர் ஆச்சு அவரோட டெக்னிக். அதனால ஆண்ட்ரூ ஜாக்சன், அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படிங்கிறவர் வந்து ஸ்லாட்டரை நீங்கள் தான் வந்து ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ அப்படிதான் அவருக்கு இந்த பேர் கிடைச்சது. ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ராபர்ட் ஃபுல்டன் என்ன பண்ணாரு? ஸ்டீம் போட் சர்வீஸ். ஓகேங்களா? அண்ட் மோர்சஸ் என்ன பண்ணாரு? சாமுவல் மோர்ஸ் டெலகிராஃப். ஸோ இது பேரெல்லாம் ஒரு ஆரோ மார்க் போட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ராபர்ட் ஃபுல்டன் ஸ்டீம் போட் சர்வீஸ், சாமுவல் மோர்சஸ் டெலகிராஃப், எலியஸ் ஹோவ் வந்து சூவிங் மிஷின், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்கிற டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் நடந்தது 19th செஞ்சுரியில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக இதை ஒரே பாயிண்ட்ல எழுதி முடிச்சிருங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் 19th century began to show technological innovation. எப்படி? ராபர்ட் ஃபுல்டன் ஸ்டீம் போட் சர்வீஸ் அண்ட் சாமுவல் எஃப்பி மோர்ஸ் டெலகிராஃப், எலியஸ் ஹோவ் சூவிங் மிஷின், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் கதை நமக்கு வேண்டாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். த இன்வென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப் யார் கொண்டு வந்தா? எடிசன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எலக்ட்ரிக் பல்ப் பை தாமஸ் ஆல்வா எடிசன் 1879. இயர் ஞாபகம் இல்லாட்டியும் பரவாயில்ல. டெலிஃபோனும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கொண்டு வந்தார். பெல்லுன்னே இருக்கு அவங்க பேர்லேயே, ஃபோனில் பெல் அடிக்கும்.
ஸோ இதெல்லாம் தான் வந்து சேஞ்ச் த வேர்ல்ட் பியாண்ட் ரெக்கக்னிஷன். ஸோ யார் இன்வென்ட் பண்ணாங்க, என்ன இன்வென்ஷன், இதை ஞாபகம் வச்சு எழுதிட்டாலே மோர் தேன் இனஃப். அதுக்கப்புறம் பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு, டெலிஃபோன், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அதுக்கப்புறம் இதுவும் கதை வேண்டாம். ஸோ இதுவும் கதை வேண்டாம், இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட். யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் growth by providing land. நீங்கள் வந்து ரயில் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களை காம்படிஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியை காம்படிஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து குவிக்கன் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்சிஷன் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஒரு ரூரல்லேருந்து ஒரு அர்பன் சொசைட்டியாக, ஒரு கிராமம்லேருந்து ஒரு நகரமாக வந்து யூஎஸ் மாறுறதுக்கு முக்கியமான ப்ராசஸாக இருந்தது என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தோணுமே. ஸோ 1 2 and 3 4 5 6 7 8 பாயிண்ட்ஸ் தான் 8 மார்க்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு சின்னதாக தோணுதில்ல. ஸோ ஒரு ஷிஃப்ட் வரும், மேனுவல் லேபர்லேருந்து மெஷின் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் வரது தான் மார்க்டு த ஈவெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் அமெரிக்கா. நம்பர் 1, சாமுவல் ஸ்லாட்டர் வந்து 10 இயர்ஸ்லேருந்து காட்டன் மில்லில் ஒர்க் பண்ணதால் ஹி ஹஸ் கெயின்ட் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பை 1800 ஸ்லாட்டர்ஸ் மில் டியூப்ளிகேட் பண்ணி நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்கவும், ஸ்லாட்டர் ரொம்ப பணக்காரர் ஆனார், வெல்தியராகவும் பாப்புலராகவும் அவரோட டெக்னிக்ஸ் இருந்தது. அதனால ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படிங்கிறவர் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் சாமுவல் ஸ்லாட்டரை நீங்கள் தான் அமெரிக்கன் ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஃபாதர் அப்படின்னு போற்றினாரு. அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து 19th செஞ்சுரியிலேயே நல்ல ஒரு டெக்னாலஜிக்கல் இனோவேஷனை கொண்டு வர ஆரம்பிச்சது. ராபர்ட் ஃபுல்டன் வந்து ஸ்டீம்போட் சர்வீஸ், அண்ட் சாமுவல் மோர்சஸ் வந்து டெலகிராஃப், எலியஸ் ஹோ வந்து ஸ்விவிங் மிஷின், இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பல்ப் தாமஸ் ஆல்வா எடிசன், டெலிஃபோன் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இந்த 5 பேர் 5 இன்வென்ஷனை ஒரு ஆரோ மார்க் போட்டு அழகாக எழுதி வச்சுக்கோங்க, படிச்சுட்டே இருங்க, ஞாபகம் வந்துடும், ரிப்பீட்டடாக பாருங்க. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை எப்படி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அவங்க நிறைய லேண்ட் கொடுத்தாங்க ரயில் ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, காம்படிஷன் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் வந்து ஒரு ரூரலாக இருந்த யூஎஸ்ஸை ஒரு அர்பன் யூஎஸ்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சூப்பர் சப்போர்ட்டிவாக இருந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் குவிக்கன் த ப்ராசஸ் ஆஃப் த டிரான்சிஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் ரூரல் டு அர்பன் சொசைட்டி. இப்போ கிளியராக இருக்கா, ஈஸியாக இருக்கா, அவ்வளோதான். எஸ், ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் ஆல் ஃபுல் கதை தான். ஓகே, ஸோ வாட் வேர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து ஆன் இந்தியா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாண்டில் நடந்தது, அதில் இந்தியாவில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு மெஷின் பேஸ்டு கூட்ஸ் வரதும், நம்ம ஹேண்ட்லூம் இந்தியாவில் ட்ரெடிஷ்னலாக வந்து கைத்தறி நெசவாளர்கள் அவங்க வந்து கையிலேயே ஹேண்ட் காட்டன் கூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 அஃபெக்ட் ஆச்சு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. அதனால என்னானாங்க, அவங்க வந்து காட்டன் ரா மெட்டீரியல் மட்டுமே தரக்கூடிய எக்ஸ்போர்ட்டராக மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ரீஃப் ஆன்சர் படித்தோம்ல. அந்த ப்ரீஃப் ஆன்சரை இங்கே நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஓகேங்களா? எஸ், ஸோ உங்களுக்கு ஃப்ளையிங் ஷட்டில் யார் கொண்டு வந்தா, அதே ப்ரீஃப் ஆன்சர் தான் பாருங்கள். ஜான் கே, அப்புறம் ஹார்க்ரீவ்ஸ், ஆர்க்ரைட், கிராம்ப்டன், இவங்கெல்லாம் வந்து ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் ப்ராசஸை அப்படியே பல மடங்கு ஸ்பீடு ஆக்சிலரேட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதனால என்னாச்சு, பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஃபுட் ஹோல்டை பெங்காலில், இப்போ பாருங்கள், when the British established their foothold in Bengal as a territorial power, exploited Bengal and Carnatic economically. ஸோ பெங்காலையும் கர்நாட்டிக்கையும் நல்லா அவங்களோட ரா மெட்டீரியலுக்காக லூட் பண்ணி 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 நம்மளை ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ். ஓகேங்களா? ஸோ the weavers of Bengal suffered at the hands of the company's officials and their agents. ஸோ அவங்க கிட்ட ரொம்பவே மாட்டிக்கிட்டு தவிச்சாங்க. These officials were first insisted on payment of a transit duty for the commodities they carried from one place to another. ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் கமாடிட்டிஸ்க்கு வரி கட்டிகிட்டே இருந்தாங்க. Later, for the cultivation of commercial crops required for British industries in England. ஸோ இப்போ பிரிட்டிஷில் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸாக இந்தியாவை யூஸ் பண்ணி இந்தியாவில் இண்டிகோ அப்படிங்கிற, இப்போ இண்டிகோ அப்படின்னா
ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ப்ளூவே கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருந்தால் எப்படி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளவர் ஒரு மாதிரி ஒரு க்ராப் வளரும். அந்த க்ராப்லேருந்து ஸ்வெட்டர்ஸு, கோட்டு, ராயல் கோட் இதெல்லாம் வந்து தைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ராயலாக தெரியுவாங்க, ஓகேங்களா? ப்ளூ இங்க் கலரில் இருக்கும், அதுதான் இண்டிகோ கலர். அப்போது அந்த மாதிரி ஒரு இண்டிகோங்கிற க்ராப்பை வந்து இந்தியாவில் வளர்த்து கம்மி விலைக்கு வாங்கி அவன் அதிக விலைக்கு அங்கே போய் விற்பான். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால இந்தியாவில் ரொம்பவே பீப்புள் பாதிக்கப்பட்டாங்க. The English deliberately destroyed the Indian industry by dumping Indian markets with machine-made cheap cotton price goods. ஸோ ரொம்ப சீப்பாக அவன் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பான்ல அந்த காட்டன் கூட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்தியாவிலே நம்ம கைத்தறியில் பண்ணுறவங்க சூப்பராக பண்ணுவாங்க, அதை விட்டுட்டு இவன் வந்து மெஷின் மேடு சீப் காட்டன் பீஸ் கூட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளோடதில் குப்பை மாதிரி வந்து குவிக்க ஆரம்பித்தான். ஸோ இந்தியா லாஸ்ட் இட்ஸ் ஓல்ட் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் அண்ட் பிகேம் அன் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரா மெட்டீரியல். இப்போ நம்ம வந்து ஒரு காட்டன், இண்டிகோ இந்த மாதிரி கிராப் மட்டுமே, ரா மெட்டீரியலை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்டராக மாறிட்டோம். நம்ம ஒரு டாப் பொசிஷனில் இருந்தோம், நம்ம ஹேண்ட்லூம்க்குன்னு வேர்ல்டு வைட் நல்ல வேல்யூ இருந்தது. அது எல்லாம் போய் we became an exporter of raw materials. Exporter of raw cotton from India had steadily dwindled owing to the competition from the USA. அதுலேயும் USA வந்து நம்மளுக்கு காம்படிட்டராக இருந்தால் அவன் நிறைய காட்டன் கொடுக்க ஆரம்பித்தான். Weavers were thrown out of employment due to the British factory made cheap cotton fabrics in Indian markets. ஸோ பிரிட்டிஷோட சீப் காட்டன் ஃபேப்ரிக்ஸ்னால இந்தியன் மார்க்கெட்டில் வேலை இல்லாமல் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் வெளியே வீசி தள்ளிட்டாங்க. Okay, the collector of Madurai reported that families of about 5,000 weavers did not have the means to take more than 1 meal of rice a day. பாருங்களேன், ஒரு நாளுக்கு ஒரு வேளை தான் உங்களுக்கு சோறுன்னு சொல்லி திருநெல்வேலி கலெக்டர், மதுரை கலெக்டர் இது எல்லாத்தையும் வந்து சொல்கிற அளவுக்கு ரொம்ப பஞ்சம் இருந்தது எல்லாருக்கும். The collector of Tirunelveli observed that the weaving population had outrun its mean of subsistence. ஸோ அவங்களுக்கு வந்து வீவிங் பாப்புலேஷனுக்கு அவங்க சப்சிஸ்டன்ஸ்னால் என்ன, அவங்க ஒரு அன்றாட தேவை, ஒரு நாளுக்கு அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி, இந்த மாதிரியான தேவைகள் கூட கிடைக்க முடியாத அளவுக்கு நெசவாளர்கள், வீவர்ஸோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு திருநெல்வேலி கலெக்டர் அப்சர்வ் பண்ணாரு. டு எஸ்கேப் ஸ்டாவேஷன் டெத்ஸ், பஞ்சம் பட்னி அதனால சாகிறது தான் சாவேஷன் டெத். peasants farmers, artisans had to move out of the country, opting to work on plantations in British and Empire colonies. ஸோ இந்த பரதேசி அந்த மாதிரி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து பிரிட்டிஷோட காலனியில் இந்த டீ பிளான்டேஷன் இந்த மாதிரியான இடத்துல வந்து அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஒரு நிலைமை தான் ஆச்சு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷில் எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து அவன் பணக்காரன் ஆகிட்டே போனானோ, அப்போ இந்தியாவில் என்னாச்சு, நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வீவர்ஸ்க்கெல்லாம் வேலையே இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு ஒரு வேளை கூட சோறு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வழியே இல்லாமல் நிறைய பஞ்சம் பட்டினினால சாவு நடந்துகிட்டே இருக்கவும் வேற வழி இல்லை, நம்ம போய் பிரிட்டிஷோட பிளான்டேஷன் ஃபார்மில் அடிமையாக வேலை செய்யலான்னு முடிவெடுத்து கிளம்பிட்டாங்க. டு எஸ்கேப் ஸ்டார்வேஷன் டெத்ஸ், peasants and artisans had to move out of the country, opting to work on plantations in British Empire colonies. வேற வழியே இல்லை, they had to do that. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஆஸ் ஆல்வேஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், செகண்ட் பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓகே, தேர்ட் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸோ இது சிக்ஸ்த் பாயிண்ட். அதுக்கப்புறம் 7 அண்ட் தென் வந்து 9 அண்ட் தென் வந்து 11. ஓகேங்களா? எஸ், இதுலவே போதும் டீட்டெயில் ஆன்சருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஷட்டில் ஜான் கே, ஹார்க்ரீவ்ஸ், ஆர்க்ரைட், கிராம்ப்டன் இவங்கெல்லாம் வந்து 30 இயர்ஸ்லேயே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட க்ரோத்தை வேற லெவலுக்கு ஸ்பீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வென் த பிரிட்டிஷ் established their foothold in Bengal
டெரிட்டோரியல் பவர் அவங்களுக்கு கிடைச்ச உடனே பெங்காலையும் கர்நாடகையும் பொருளாதார விதியாக எக்கனாமிக்கலாக ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? So the weavers of Bengal suffered at the hands of companies, officials and their agents. So பெங்காலில் இருக்கிற வீவர்ஸ் நெசவாளர்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க கம்பெனி ஒஃபிஷியல் அவங்களோட ஏஜென்ட்ஸ் மூலமாக. And then the industries, the English deliberately destroyed. இங்கிலீஷ் என்ன பண்ணாங்க, வேணும்னே டெலிபரேட்லினா ஆன் பர்பஸ் வாண்டடாக என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ணி அவங்க வந்து ஒரு சீப் மெஷின் மேடு பிரிட்டிஷ் குட்ஸ் எல்லாத்தையும் டம்ப் பண்ணாங்க இந்தியாவில். The English deliberately destroyed Indian industry by dumping the Indian markets with their machine-made cheap cotton piece goods. So cheap cotton கொடுத்து நம்மளை ரொம்ப டம்ப் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வேணும்னே டெஸ்ட்ராய் பண்ணாங்க. இந்தியா லாஸ்ட் இட்ஸ் ஓல்ட் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து ஒரு சூப்பர் பொசிஷனில் நம்ம வந்து நிறைய வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டுக்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஹேண்ட்லூம் கூட்ஸு. இப்போ ஹேண்ட் வூவன் காட்டன் குட்ஸ் யாருக்கும் வேண்டாம், மெஷின் குட்ஸ் தான் வேணும்னு எல்லாரும் வாங்க போகவும் நம்ம வந்து ஒரு காட்டன் மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டராக மாறிட்டோம். அதுலேயும் யூஎஸ் நமக்கு காம்படிட்டராக வந்தது. Weavers were thrown out of their employment due to the British made cheap cotton fabrics in Indian markets. ஸோ பிரிட்டிஷோட கூட்ஸ் உள்ளே வரவும் நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு, வேலை இல்லாமல் வெளியேற்றப்பட்டாங்க. they were thrown out of employment. ஸோ டு எஸ்கேப் இந்த மாதிரி பசி பஞ்சம் பட்டினி அதில் சாவு இருக்கக்கூடாது, டு எஸ்கேப் ஸ்டார்வேஷன் டெத், peasants and artisans had to move out of the country, opting to work on plantations in British Empire colonies. வேறு வழியே இல்லாமல் பிரிட்டிஷோட பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, டு இந்த பாயிண்ட் கண்டிப்பாக எழுதிடுங்க. டு எஸ்கேப் ஸ்டார்வேஷன் டெத், peasants and artisans had to move out of the country to work on plantations in the British Empire colonies. ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு? எஸ். ஸோ that is how we come to the end of this session. So all these are extra questions, right? So இதெல்லாமே வந்து additional questions. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் புக் பேக் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிஷ்னல் கொஷின்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் வி கம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். தேங்க்யூ எவ்ரி ஒன், ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஜியாகிரஃபியில் இந்த லெசன் வேணும், சிவிக்ஸில் இந்த லெசன், எக்கனாமிக்ஸில் இந்த லெசன் சொல்லியிருக்கீங்க. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வரேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி பாயிண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணி சொல்லி கொடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் லெசன் வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Stay motivated. All the very best 9th standard students. Thank you.